என்ன சொடக்கு போடுறேன்னு பார்க்குறீங்க. இந்த சொடக்கு போடுற நேரம் தான் வந்து நம்ம பல ரிலேஷன்ஷிப்ஸை வந்து நம்ம லூஸ் பண்ண போகிறோமா இல்லை தக்க வச்சுக்க போகிறோமான்றது டிசைட் பண்ணுறது. பல தடவை நம்ம சுற்றி இருக்கிறவங்கள வந்து அவங்களோட பிஹேவியர் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்க்குறோம். அவங்களோட ஆட்டிடியூடை கண்ட்ரோல் பண்ண ஏன் அவன் அப்படி பிஹேவ் பண்ணுறான், ஏன் அவன் மாற்றிக்க மாட்டானா அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்கிறோம். பட் எத்தனை பேரால் நம்மளை மாற்றிக்க முடியும்? நம்மக்கிட்ட எவ்வளோ பேருக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குது, எவ்வளோ செல்ஃப் டிசிப்ளின் இருக்குது, அது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் செல்ஃப் கண்ட்ரோலுங்கிறது ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது. நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுல வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நம்மளை புரிஞ்சுக்கிறோம். அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் மைண்டை எது ட்ரிகர் பண்ணுது, அதாவது நான் என்னோடய தாட் ப்ராசஸை புரிஞ்சிக்கிறதுக்கு, மீதி பேரோட பிஹேவியருக்கு நான் ரியாக்ட் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே என்னோடய செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். நான் என்ன யோசிக்கிறேன், எப்படி பிஹேவ் பண்ணுறேன், இது ரெண்டுமே அந்த நான் சொன்ன அந்த சொடக்கு போடுறது இம்பல்சிவாக இம்மீடியட்டாக நான் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா வந்து அது நம்ம நினச்சி பங்குற விஷயம் கிடையாது. அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு செகண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ரியாக்ஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும். அந்த இம்பல்சிவாக உடனே பண்ணுற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம அப்புறம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் ஆயிடுது. ஸோ இதில் வந்து என்னென்னா செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதவங்க தான் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோவமாக இருப்பாங்க, கடுகடுன்னு இருப்பாங்க. அதே மாதிரி வந்து அவங்களுக்கே என்னடா என்னை கண்ட்ரோல் பண்ண முடியலையேன்னு ஒரு பயம் இருக்கும், ஒரு கில்ட் இருக்கும். அதே மாதிரி என்ன கூட என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற அந்த ஹோப்லெஸ்னஸ் இருக்கும். ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா ஒருத்தங்க ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோலோடு இருக்கிறாங்க நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, யார் ஒருத்தங்க ஃபஸ்ட்டு சென்சஸில் சாப்பிட்ற விஷயம் யாரால் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியுதோ தே ஹாவ் அ வெரி ஹை லெவல் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல். ஸோ நம்மளோட சென்சஸ், நம்ம பார்க்குறது, நம்ம கேட்குறது, நம்ம சாப்பிட்றது, இதெல்லாமே விஷயங்கள் வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு கண்ட்ரோல் பண்ணுறோம் நம்ம பாடியை, அது ஃபஸ்ட்டு பார்ட். அடுத்தது என் மைண்டை நான் எவ்வளோ தூரத்துக்கு கண்ட்ரோல் பண்ணுறேன் இல்லையா, அதை நான் வந்து ஒரு ஸ்கில்லாக டெவலப் பண்ணணும். பிறக்கும் போதே எல்லோரும் செல்ஃப் கண்ட்ரோலோடு பிறக்கிறதில்ல. பட் லைஃப்பில் நம்ம கிராஜுவலாக அதை ஒரு ஸ்கில்லாக டெவலப் பண்ணிக்கலாம். நம்மளும் அழகாக சந்தோஷமாக வாழலாம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் நம்ம கூட சந்தோஷமாக இருப்பாங்க.